வணக்கம் ஐபோவான். வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து மோஜு ரெசிபியோட வந்திருக்கேன். மீன் மோஜு. மோஜு என்று சொல்ற வந்து அச்சாறு. ஸோ இந்த மீன்ல வந்து அச்சாறு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இந்த மீன்ல வந்து நான் மோஜு செய்யறதுக்கு நான் இதுல வந்து கொடுவா மீன் எடுத்திருக்கிறேன். 600 கிராம் கொடுவா மீன் எடுத்து சின்ன சின்ன ஸ்லைஸா வெட்டி போட்டு கழுவி போட்டு வச்சிருக்கிறேன். உங்களோட கொடுவா மீன் இல்லாட்டிக்கு இதுக்கு நீங்க டூனா ஃபிஷ், மற்றது வந்து தலபத் அப்படியான மீன் வந்து இந்த மோஜு இந்த அச்சாறு ரெசிபிக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கு நான் வந்து இதுல வந்து கொடுவா மீன் எடுத்திருக்கிறேன். இந்த மீனை வந்து முதல் சீசன் பண்றதுக்கு முதல் இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ என்னத்துக்கோ ஒன்றும் இல்லை. நான் ஸ்ரீலங்கா போன டைம் வந்து என் ஹஸ்பண்ட் அசங்கோட ஃப்ரெண்ட் இந்திகா வீலிய கூட வந்து எங்களை விசிட் பண்ண வந்து விசிட் பண்ண டைம் வந்து நாங்கள் கழிச்சு கொண்டு இருக்கேன். அவர் வந்து ஒரு சின்ன ஒரு பிசினஸ் தொடங்கி இருக்கிறேன். இப்படி ஸ்பைசஸ் பிசினஸ் தான் தொடங்கி இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் ஓகே ஃபைன், என்ன ப்ராடக்ட்ஸ் செய்யறேன்னு சொல்லி எனக்கு தாங்கும், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னான். ஸோ அவர் வந்து 2 நாளை பிறகு கொண்டு வந்து அவரோட ப்ராடக்ட்ஸை வந்து எனக்கு வந்து தந்தவர். நான் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நான் பாவிச்சுனா உண்மையிலேயே எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னு சொன்னால் நான் அங்கே வந்து பாவிச்ச ப்ராடக்ட்ஸில் வந்து இவரோட ப்ராடக்ட்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. கறிகளுக்கு எல்லாத்துக்கும் உண்மையிலே நல்லா டேஸ்டாக இருந்தது. ஸோ இதுதான் அவரோட ப்ராடக்ட். அதோட ப்ராடக்ட் அவரோட கம்பெனி நேம் வந்து டான் வில்ஸ் அண்ட் சன்ஸ் இருக்குது. இந்த இருக்குது அவரோட ப்ராடக்ட்ல வந்து துணபகா, ரோஸ்டட் துணபகா, பிளெயின் சில்லி பவுடர், மற்ற வந்து நெருள் அரைச்ச காஞ்ச மிளகா பவுடர் அப்படியான நிறைய ப்ராடக்ட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் நான் பார்த்ததுல வந்து எனக்கு அவரோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுட் சிட்டியில் வந்து நான் ஃபைன் பண்ணல. அவரோட ப்ராடக்ட்ஸ் வந்து வேற சூப்பர் மார்க்கெட்ஸில் நான் எடுத்திருக்கிறேன். நான் சத்தோஷா மேலே வேற சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸில் அவரோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் ஸ்ரீலங்காவில் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவரோட ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சபடியே தான் நான் அதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ்லையும் கீழே விடுங்க. ஸோ இப்போ வாங்க எங்களோட மீனை வந்து மேரினேட் பண்ண வைப்போம். இந்த இருக்கு நான் அதில் மீன் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து டர்மரிக் பவுடர் இருக்குது 1/3 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன். இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. பட் நான் 1 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்கிறேன். இதில் வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சுடுங்க. பட் நான் இந்த பெரிய அரைவாசி தேசிக்காய் புளியை வந்து புளிஞ்சு விட போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனை வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் நான் இதை வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு தூக்கி 1 மணித்தியாலம் வைக்க போறேன். பட் இதை நீங்கள் வந்து ஒரு 3 இல்லை ஒரு 4 மணித்தியாலம் மேரினேட் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் டேஸ்டாக இருக்கும். பட் இன்றைக்கு நான் 1 மணித்தியாலம் தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வைக்க போறேன். இப்போ நான் மீனை தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கடுத்தாரன். இதில் வந்து எந்த உரல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து கடுகு இருக்குது 4 டீஸ்பூன் அல்லது சரியா 16 கிராம் வருது. இந்த கடுகு இதில் போடுங்க. கூட கடுகு போடுறாங்கன்னு சொன்னா இந்த மோஜு வந்து கசக்கும் கூட போட்டீங்கன்னு சொன்னா இப்போ இதை நல்லா பவுடரா அடிச்சிடுவோம். இப்படிதான் அடிச்சிருக்கேன். அடிச்சா பிறகு இதுல வந்து வெஜிடபிள் ஒயிட் வினிகர் இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் அல்லாட்டிக்கு 15 மில்லி லிட்டர் இருக்கு. இப்போ இதையும் இதில் விடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு நல்ல பேஸ்டா இதை அடிச்சிருக்கிறேன். இன்னொரு டிஷ்ஷுக்கு இதை இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு இந்த பேஸ்ட் வந்து நான் ரொம்ப இறக்கி இருக்கிறேன். இப்படி இறக்குனா பிறகு மீனை வந்து மேரினேட் பண்ண வச்சுட்டேன். இந்த கடுகு பேஸ்ட் வந்து நல்லா இடிச்சு பேஸ்டா எடுத்துட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வாங்க பார்ப்போம். இதில் வந்து ஒரு தாச்சி வச்சு இதில் எண்ணெய் வச்சிருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சரியா 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு காரணம் வந்து இதில் இருக்கிற ஈரத்தன்மையை வந்து சீல் பண்ணுறதுக்கு. சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பொரிய விட்டீங்கன்னா காணும். கூட பொரிய விட தேவையில்லை.
இந்த இருக்க இந்த வெங்காயத்தை போட்டு சரியா 30 செகண்ட்ஸ் பொரிய விட்டுருக்கிறேன். இப்போ ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்ல இறக்கிடுங்கோ. இந்த இருக்கு இந்த வெங்காயத்தை வந்து 30 செகண்ட்ஸ் பொரிச்சிருக்கிறேன். இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. 50 கிராம் பச்சை மிளகாய் எடுத்து கழுவி போட்டு காய வச்சுட்டு இந்த காம்பை விட்டுருக்கிறேன். இதையும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பொரிச்செடுப்போம். இந்த இருக்க இந்த பச்சை மிளகாயம் வந்து 30 செகண்ட்ஸ் பொரிச்சிருக்கிறேன். நான் அதை பொரிக்கிற டைம் வந்து இந்த பேட்டரி இறங்கினபடியா கேமரா ஆஃப் ஆகிட்டு, ஸோ அதில் தான் இறக்கைக்கு வந்து உங்களுக்கு காட்டி தான் போயிட்டு இந்த இருக்கு பச்சை மிளகாய். இதில் வந்து நான் கறி மிளகாய் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். 2 பெரிய கறி மிளகாய் எல்லாட்டிக்கு 165 கிராம் வருது. இப்போ இதையும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பொரிச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த கறி மிளகாயம் வந்து நான் சரியா 30 செகண்ட்ஸ் பொரிச்சிருக்கிறேன். இப்போ இதே இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு வெங்காயம், கறி மிளகாய், பச்சை மிளகாயம் பொரிச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு நான் வந்து இந்த மீனை தூக்கி 1 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுனா இப்போ 1 மணித்தியாலம் ஆயிடுச்சு. நாங்கள் இதை வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பொரிச்செடுத்தோம் இல்லை, அதுக்குள்ளேயே இந்த மீனை வந்து நல்லா கிறிஸ்பியா பொரிச்செடுப்போம். ஸோ வாங்க இந்த மீனை வந்து பொரிச்செடுப்போம். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரையும் பொரிச்செடுப்போம். சரியாக வந்து 5 நிமிஷமாக பொரிஞ்சோன்னு இருக்குது. எல்லாம் பொரியணும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக நான் பொரிய விட்டுனா இந்த இப்படி நல்ல கோல்டன் ப்ரௌனாக கருகாமல் நல்லா முறுமுருண்டு பொரிஞ்சிருக்கு. இப்படி பொரிஞ்ச பிறகு இந்த இருக்க ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்டில் நான் இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்கு இதே மாதிரி எல்லா மீனையும் வந்து இப்படி பொரிச்செடுக்க போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் பொரிச்சாச்சு. இந்த இருக்கு இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையுமே பொரிச்செடுத்துட்டு எல்லாம் ரெடி. ஸோ வாங்க இந்த மீன் மோஜு சொல்றது அச்சாரை வந்து செய்திருப்போம். இதுல வந்து என்ன மண் சட்டி வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்கு. இந்த தேங்காய் எண்ணெய் இதுல விடுங்க. விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். எண்ணெய் கொதிச்சா பிறகு இதுல வந்து 3 உள்ளிப்பல்லு எல்லாட்டிக்கு 12 கிராம் உள்ளிப்பல்லு எடுத்து சின்ன சின்ன வெட்டி இருக்கேன். இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து சின்ன சின்ன வெட்டி இருக்கேன். எல்லாட்டிக்கு 3 கிராம் வருது. இதுல வந்து கருவேப்பிலை இருக்கு, 2 காம்பு கருவேப்பிலை. இப்போ இதையும் இதுல போடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இந்த இஞ்சியும் உள்ளியையும் கருவேப்பிலையும் வதக்குறதுக்காண்டி தான் நான் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கிறேன். நீங்க வதக்காம பச்சையாம் போடலாம், முழு இருக்க வேண்டாம். இப்போ 2 நிமிஷமா வதக்கி இருக்கிறேன். லைட்டான ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்படி வந்த பிறகு இதுல வந்து கருவா இருக்குது. நான் வந்து இப்படி நீட்டு பீஸ்ல வந்து ஒரு 6 பீஸ் கருவா எடுத்திருக்கேன். இப்போ இதை இதுல போடுங்க. இந்த கருவா போட்ட பிறகு ஒரு 30 செகண்ட்ஸ் இதை வதக்கி எடுப்போம். 30 செகண்ட்ஸ் இந்த கருவா போட்டா பிறகு வதக்கி இருக்கு. இந்த 30 செகண்ட்ஸுக்கு பிறகு இதுல வந்து வெஜிடபிள் ஒயிட் வினிகர் இருக்குது. 1/2 கப் பிளஸ் 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. எல்லாட்டிக்கு 155 மில்லி லிட்டர் இருக்கு. இப்போ இதையும் இதுல விடுங்க. இதுல வந்து சீனி இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் சீனி. இந்த சீனி போடுற வந்து இந்த வினிகரை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு. இந்த இருக்கு நாங்க இடிச்சு வச்ச கூடு இருக்குது. இதையும் இதுல போடுங்க. இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. 1/2 டீஸ்பூன் இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் பவுடர் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/3 டீஸ்பூன். இதையும் இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கொதி வேற விடுவோம். இந்த இருக்கு இப்படி ஒரு கொதி வருதெல்லாம் நல்லா கொதிச்சு கொண்டு வருது. ஒரு நல்லா கொதிச்சு கொண்டு வரையக்க இந்த இருக்கு நாங்கள் 30 செகண்ட்ஸ் பொரிச்சு வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கறி மிளகாய் இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. இந்த இருக்கு நான் பொரிச்சு வச்ச மீன் இருக்கு. இந்த மீனை இதில் சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு நல்லா கிளறி விட்டுருக்கிறேன். கிளறி போட்டு 1 நிமிஷம் இப்படி விடுவோம். இந்த இருக்கு இப்போ நான் 1 நிமிஷம் விட்டுனா இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன்ல செய்யற வந்து அச்சார் வந்து செய்து முடிஞ்சது. இந்த இருக்குது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
நல்ல டேஸ்டா வந்திருக்குது. ஆனா இந்த மீன் வந்து நாங்க செய்த கூடு இருக்குல்ல, அந்த கூடோட வந்து நல்லா ஊறி வரணும். ஸோ அதால நீங்க ஒரு 5லேருந்து 8 மணித்தியாலும் நல்லா ஈவன் 10 மணித்தியாலும் நீங்க வச்சீங்கன்னா நல்ல ஊறி இந்த அச்சார் வந்து நல்ல டேஸ்டா இருக்கு. இது வந்து நீங்க நல்லா ஆறுனா பிறகு நல்ல ஊறினா பிறகு தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வச்சீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு கிழமைக்கு வச்சு வழியாக சாப்பிடலாம். ஸோ இந்த இருக்கு செய்து முடிஞ்சது நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் இருக்கு இல்லை விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னா மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான், பாய்.